இந்த சதுரங்க போட்டியில ஜெயிச்சாப்புல்ல, அந்த பையனுக்கு வந்து சந்திரபாபு நாயுடும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காப்புல, உதயநிதியும் வாழ்த்து தெரிவிச்சிருக்காப்புல. 2த்தையும் எடுத்துக்கிட்டாங்க. 2த்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு மேப் போடுறானுங்க இவனுங்க. அதாவது வந்து இப்ப வந்து இங்கிலாந்துலயோ, இல்ல அமெரிக்காவிலயோ, அதாவது தமிழ் வம்சாவழிகள் வந்து, அதாவது அவங்க அப்பா வந்து தமிழ்நாட்டுல பொறந்திருப்பாரு, இல்ல அவங்க தாத்தா பொறந்திருப்பாரு. அவன் அங்க ஒரு சாதனை பண்றான்னு வச்சுக்கயேன், அத எடுத்து நீ கொண்டாடுறது இல்லையா இங்க? கொண்டாடுறியா? கொண்டாடலையா? அதே மாரி அந்த நாடும் அத எடுத்து கொண்டாடுமா? கொண்டாடாதா? அதுதான் இங்க நடக்குது. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஓ! நீங்க பேசுற இனவாத கருத்து, நாங்க பேசுறது இனவாத கருத்துன்னு சொல்றீங்க. அப்ப சந்திரபாபு நாயுடு பேசுறாரு. அது என்ன? அப்படிங்கிற நியாயத்த பேசுறாங்களாம். அடுத்தது அந்த பையனுக்கு வந்து பரிசு தொகை அறிவிச்சிருக்காங்கல்ல. அது ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டானுங்க. அதாவது வந்து சில விளையாட்டுக்கு வந்து பரிசு குடுத்துருக்காங்க. குறைவா குடுத்துருக்காங்க. சில விளையாட்டுக்கு வந்து குடுக்கல. ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு விளையாட்டுக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கு. அதன் அடிப்படையிலாம் தராங்கன்னு வச்சுப்போம் நம்ம. அத நியாயப்படுத்தல. எல்லா விளையாட்டையும் நம்ம சமமா தான் பார்க்கணும். ஆனா அங்க பார்க்கறது இல்ல. இப்ப கிரிக்கெட்ட நம்ம மதிக்கிறோம் இந்தியாவுல. முதல்ல வச்சு கொண்டாடுறோம். ஆனா பெண்கள் கிரிக்கெட்ட எப்படி பார்க்குறோம்? எப்படி அவங்களுக்கு பரிசு தொகை தரோம் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அதே மாரி தான் இங்க. ஸ்டேட்டஸ் இருக்கு எல்லாத்துக்கும். அது நியாயம் கிடையாது.